الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا أصدق حديث الكتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு வந்த அருள்கொடையாம் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாம் அவனுடைய இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் நமக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லது ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஏற்படுவதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலே அதை தடுக்கக்கூடிய பல வேலைகளை நாம் செய்வதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படுகிறது. நோய்வாய் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறி அவனுக்கு தென்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக அந்த நோயை நீக்கக்கூடிய
அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய அந்த மருத்துவத்தை தேடி மனிதன் செல்லக்கூடியதை பார்க்கிறோம். பல லட்சங்களை செலவு செய்து, பல கோடிகளை செலவு செய்து மனிதன் அந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பதை பார்க்கலாம். அதே போல தனக்கு ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னார், அந்த பொருளாதார இழப்பை சரி கட்டக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பார்க்கிறோம். அப்ப மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் தனக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது, தனக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்று அந்த இழப்பு வருவதற்கு முன்பாகவே அதற்குண்டான அந்த நிவாரணத்தை, அந்த தேடுதலை அந்த மனிதன் செய்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு மனிதனுமே நமக்கு மவுத்து வருதுன்னு சொன்னோன்னு வந்துட்டு போட்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் போயிட்டு போட்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. இந்த உலகத்திலே தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, தனக்கு ஒரு துயரம் ஏற்பட்டு விடக்கூடாது, தனக்கு ஒரு சோதனை வந்து விடக்கூடாது என்பதிலே மனிதன் கண்ணும் கருத்துமாக இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்கலாம். அதே மனிதன் மறுமை நாளிலே ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள், மறுமை நாளிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிபயங்கரமான சம்பவங்கள், இதை குறித்து என்றாவது மனிதன் கவலைப்பட்டு இருக்கிறாரா என்று சொன்னால் கிடையாது. இந்த உலகத்தில் தன்னை மீட்பதற்குண்டான பல வேலைகளை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்களே, மறுமையினுடைய அந்த தண்டனையை குறித்து சொல்லி காட்டுகிறார்களே, அங்கே நடக்கக்கூடிய அந்த அதிபயங்கரமான சம்பவங்களை குறித்து சொல்லி காட்டுகிறார்களே, அதற்கு இந்த உலகத்திலே மனிதன் தேடுதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானா? அதை நோக்கி அந்த மனிதன் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த மனிதன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறானா என்று பார்த்தால் அதிகமான மக்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போகக்கூடிய நாம் ஒரு நோய் ஏற்படுதுன்னு வைங்க, அந்த நோய் நிரந்தரமாக நமக்கு இருந்து விடுகிறதா? இல்ல. ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பொருளாதார இழப்பு நமக்கு நிரந்தரமாக இருந்து விடுமா? கிடையாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே தேடக்கூடிய மனிதன் நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையிலே கை சேதப்பட்டவனாகத்தான் இருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டும் போது மனிதன் அவனுக்கு உண்டான விசாரணை ஆரம்பித்து விட்டது, ஆனால் அவனோ புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஏராளமான அந்த சம்பவங்கள், ஏராளமான நிகழ்ச்சிகளை மறுமை நாளிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த மறுமை நாளில் அந்த அதிபயங்கரமான சம்பவத்திலிருந்து, அந்த கொடுமையான அந்த விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறுமை நாளிலே ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை குறித்து சொல்லி காட்டுகிறார்கள். மறுமையினுடைய விசாரணை குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது புகாரில 660வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மக்களே, மறுமையினுடைய அந்த விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டு அல்லாஹ் மனிதர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அந்த விசாரணை செய்யக்கூடிய அந்த நீதிமன்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் பார்க்கக்கூடிய கட்டடங்களோ, நாம் பார்க்கக்கூடிய மலைகளோ எதுவுமே இருக்காது. தரைமட்டமாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். ஒரே தரைமட்டமாக இருக்கும், ஒரே கிரவுண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல அல்லாஹ் மனிதர்களை எழுப்பி விசாரிப்பான். நாம் எப்படி விசாரிப்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாம் பார்க்கக்கூடிய லட்சோபல லட்சம் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை மனிதர்களுடைய தலைக்கு மேல் நிப்பாட்டி அல்லாஹ் தன்னுடைய விசாரணை ஆரம்பிப்பான். அங்கே நிழலே இருக்காது.
மனிதன் தப்பித்து ஓடுவதற்கு உண்டான அந்த வழியும் இருக்காது. ஒரே ஒரே நிலைப்பாடாக ஒரே ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் சூரியனை தலைக்கு மேல் நிப்பாட்டி விசாரணை ஆரம்பிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே மனிதன் ஒதுங்குவதற்கு உண்டான எந்த ஒரு நிழலும் இருக்காது, எந்த ஒரு நிழலும் இருக்காது. அல்லாஹ்வுடைய விசாரணை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. லட்சோபல லட்சம் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய தாக்கம் நம்மை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கான் தெரியுமா? பல கதிர்களை உருவாக்கி இருக்கிறான். அந்த சூரியனுக்கு கீழே பல கதிர்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அதனுடைய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கதிர் அதனுடைய வெப்பத்தை கொஞ்சம் இழுக்கும், இன்னொரு கதிரை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி வந்து 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 நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெயிலினுடைய சூட்டினுடைய தாக்கம் என்ன தெரியுமா? 0 டிகிரி தான் நமக்கு வருது. அப்ப பல லட்சம் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை அல்லாஹ் தலைக்கு மேல நிப்பாட்டி விசாரணை ஆரம்பித்தான மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் மனிதன் அந்த நீதிமன்றத்தில் அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் மனிதன் எப்படி இருப்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதன் வியர்வையால் முழுகி கொண்டிருப்பாங்கிறாங்க. வியர்வையால முழுகி கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்க்க முடியுமா? அதிகமான உச்சமான ஒரு வெயில் அடித்து விட்டது என்று சொன்னால் உடம்புல இருந்து நம்மளுக்கு வியர்வை கீழே வரும். அது எங்க போகுதுன்னு கூட தெரியாது, நல்ல வேர்த்து ஊத்தும், அவ்வளவுதான். அந்த வியர்வையால் நாம் முழுகி கொண்டிருப்போமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக மனிதன் வியர்வையால் முழுகி கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு விசாரணையை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்துகிறான்? அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மக்களே அங்கே நிழல் இருக்காது, ஒரே ஒரு நிழல் மட்டும் இருக்கும். என்ன நிழல் தெரியுமா? பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய அர்ஷ், அந்த அர்ஷுனுடைய நிழல் மட்டும்தான் அங்கே இருக்கும். மனிதன் நிழலை தேடி ஓடக்கூடிய நேரத்தில் ஒரு சில சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுனுடைய நிழலை தருமா? நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுனுடைய அந்த நிழல் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் 7 பண்புகளை இந்த உலகத்திலே நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். 7 பண்பு உள்ள அந்த மனிதருக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தருவான். 7 பண்பை வளர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, அந்த 7ல ஒரு பண்பாவது நம்ம கிட்ட இருக்கும். அந்த அதிபயங்கரமான அந்த சம்பவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், 7 பண்புகளை குறித்து சொல்லி காட்டுகிறார்கள். அந்த 7 பண்பிலே ஒரு பண்பையாவது நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய அந்த நிழல் பெறக்கூடிய அந்த 7 சாராரை, 7 பண்பு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் யார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது, முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசன் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் ஒரு அரசன், ஒரு அதிபதி, நாட்டினுடைய மன்னன் நீதியை மட்டும்தான் நிலைநாட்ட வேண்டும், அவனுக்கு அந்த அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தனது வலது கரத்தால் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கா இல்லையா, இதை இடது கரத்திற்கு கூட தெரியாமல் தர்மம் செய்யக்கூடிய அந்த நல்ல மனிதனை, அந்த நல்ல பண்புள்ள மனிதனை அல்லாஹ் அழைத்து, அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் அழைத்து தன்னுடைய அரசனுடைய நிழல் தருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். தர்மத்தை எப்படி ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்றாங்க? அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நமக்கு நிறைய தந்திருக்கிறான். ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னால் செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு தந்த அந்த செல்வத்தை
பிறருக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்க சொல்றான்? வலது கை கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுங்கிறான். அந்த அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய தர்மம் எப்படி இருக்கு? 4 பேர் பார்க்கும்போது கரெக்டா ரூபாய் நோட்டை எடுப்போம். எல்லாரும் பார்க்கிற மாதிரி ரூபாய் நோட்டை கொடுக்கிறோமா இல்லையா? அல்லது கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையா? அப்ப செய்யக்கூடிய அந்த தர்மத்தை கூட சைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுப்பான் பாருங்க. நம்ம ஒரு தர்மம் செய்யறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறோம், அதை மறுமை நாளிலே நமக்கு பயனுள்ளதாக நாம் செய்கிறோம், சைத்தான் விட மாட்டான். அல்லாஹ் சொன்ன மாதிரி தர்மத்தை கொடுத்து மறுமை நாள்ல நீ சொர்க்கம் போகாத, குடு, ஆனா ஊர் ஃபுல்லா சொல்லு என்று வழி எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷுனுடைய நிழல் நமக்கு தருவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லி காட்டும் போது பள்ளியோடு தொடர்பு வைக்கக்கூடிய மனிதர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். பள்ளியோடு தொடர்பு வைக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுனுடைய நிழல் தரும் என்று, நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு நான்காவதாக சொல்லுகிறார்கள், அழகான பெண், குடும்ப பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைத்தால் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று இந்த உலகத்திலே ஒருவர் சொல்லுகிறாரா இல்லையா? அவருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுனுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சொல்லி காட்டும் போது அஞ்சாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்திலே நேசிக்கக்கூடிய மனிதர், எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் இல்லாமல் இந்த மனிதரை அல்லாஹ்வுக்காகவே நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரியக்கூடிய அந்த நண்பர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவர்களுக்கு அர்ஷுனுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆறாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய மனிதர், தனிமையிலே அல்லாஹ்வை குறித்து அழக்கூடிய மனிதர் என்று சொல்லுகிறார்கள். ஏழாவதாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த இளைஞர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 7 பண்புகளை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 7 பண்புகளை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த அதிபயங்கரமான அந்த சம்பவத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த பண்புகள் மறுமை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலும் இஸ்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளை இடுகிறது என்று சொன்னால் மறுமையில மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நம்ம வாழலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி தந்த அந்த பண்புகளிலே ஒரு பண்பு என்ன? அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த இஸ்லாத்திலே நேசிப்பதாக இருந்தாலும் பிரிவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க, எடுத்து பாருங்க. இவர்களுடைய நேசம் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்துச்சுன்னு வைங்க, இந்த உலகத்திலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் வெற்றி அடையலாம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா போதை பழக்கம், தீய பழக்கம் இன்றைக்கெல்லாம் அதிகமாவதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள் இஸ்லாம் சொல்லி தந்த அடிப்படையிலே தேர்வு செய்யவில்லை. இதுதான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த உலகத்திலே நேசிக்கக்கூடிய மனிதனுடைய அந்த அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி உயர்த்துவான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நேசித்தால் வானவர்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும்ங்கறாங்க அல்லாஹ்வின் தூதர். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபி மொழி, ஒரு மனிதர் தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக வேண்டி வெகு தூரம் பயணம் செஞ்சு போறார். மனித ரூபத்திலே அல்லாஹ் ஒரு வானவரை அங்கே இறக்கி அவரிடத்திலே விசாரிக்க சொல்லுகிறார். அந்த வானவர் மனித ரூபத்திலே வந்து அந்த மனிதரிடத்திலே விசாரிக்கிறார்கள், எங்க போறீங்க? அவர் சொல்றார், என்னுடைய நண்பனை பார்க்க செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த வானவர் கேட்கிறார், ஏதாச்சும் உங்களுக்கு குடுக்கல்
வாங்கல் ஏதாச்சும் இருக்கா? கொடுத்துட்டு வாங்க போறீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ண போறீங்களா என்று கேட்டவுடன் அந்த மனிதர் சொன்னார், குடுக்கல் வாங்கல் எல்லாம் கிடையாது, நான் என்னுடைய நண்பனை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசித்தேன், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசித்த அந்த நண்பனை பார்ப்பதற்காக போறேன். உடனே அந்த மாணவர் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார், யாருக்காக நீங்கள் உங்களுடைய நண்பனை நேசித்தீர்களோ அந்த அல்லாஹ் உங்களை நேசிப்பதாக எனக்கு சொல்லி அனுப்புகிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. இந்த நேசம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி நீங்கள் இல்லை என்று சொன்னால் தேர்வு செய்யக்கூடிய நண்பன் உங்களை வழிகெடுத்துருவான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மக்களே, ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல நண்பனோடு நீங்கள் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்றவன். கஸ்தூரி வியாபாரியை போன்றவன். எப்படி அந்த கஸ்தூரி வியாபாரி இடத்திலே நறுமணம் அடிக்குமோ அதே போல நல்ல நண்பனை நீங்கள் தேர்வு செய்தால் உங்கள் மீதும் அந்த நறுமணம் அடிக்கும். தீய நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தீய நண்பனுக்கு உதாரணம் கொல்லனுடைய ஒலையை போன்றதுங்கிறாங்க. இந்த பட்டறையில கொல்ல ஒலை வைப்பான் பாருங்க, அந்த கொல்லனுடைய ஒலையை போன்றது. அவனோடு நீங்கள் உங்களுடைய நட்பை அமைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த நெருப்பு ஒரு நாள் அவனையும் எரித்துவிடும், அவனோடு நட்பு வைத்ததனால் உங்களையும் எரித்திருங்கிறாங்க. இந்த ரெண்டு உதாரணத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்றவன், அவன் சொர்க்கம் தான் போவான். அவனோடு நீங்கள் இருந்தால் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருவான். கெட்ட நண்பனோடு நீங்கள் இருந்தால் கொல்லனின் ஒலையை போல அந்த நரகத்திலே அவனும் போய் விழுவான், உங்களையும் கொண்டு போய் சேர்த்திடுவான். இது மறுமைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் தேவை. இந்த உலகத்துக்கும் இது சரியா தான் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீய நண்பனை தேர்வு செஞ்சாங்க வைங்க, ரெண்டு பேரும் போதையில வண்டி எடுத்துட்டு போறாங்க, ஒரு டூ வீலர் எடுத்துட்டு போறாங்க. நல்ல ஒரு நண்பன் குடிச்சிட்டு இருக்கிறான், ஓட்டக்கூடிய நண்பன் போதையில இருக்கிறான். போதையில் இருக்கக்கூடிய நண்பனுக்கு பின்னாடி இவர் உட்கார்ந்துக்கிட்டு போறாருன்னு வைங்க, கொண்டு போய் அடிச்சானா அவன் மட்டும் அடிபட மாட்டான், அவனுடைய காலும் உடையும் இவனுடைய காலும் உடையும். இதான் உதாரணம். இந்த உலகத்தினுடைய உதாரணமே அதுதான். தீய நண்பனை தேர்வு செய்தால் இந்த உலகத்திலும் நமக்கு பாதிப்பு, மறுமையிலும் பாதிப்பு. அதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்திலே நாம் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். பதவிக்காகவோ பணத்திற்காகவோ நேசிக்க கூடாது. நேசம் என்பது அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய நண்பர்களை நாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல கண்ணியமான முறையில வாழலாம். நல்ல நண்பனை தேர்வு செஞ்சு பாருங்க. சினிமாவுக்கு வான்னு கூப்பிடுவானா? அல்லது வா குடிக்க போலாம் வான்னு கூப்பிடுவானா? அல்லது வா ஏதாவது புகைப்பிடிக்கலான்னு சொல்லி கூப்பிடுவானா? நல்ல நண்பன் அதுக்கு கூப்பிட மாட்டான். நேரமாச்சு வா தொழுகலாம், ஏதோ குர்ஆனை ஓதலாம், ஏதோ இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லலவா, மறுமைக்காக வேண்டிய நல்ல நண்பன் கூப்பிடுவான். அதனால அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல நண்பனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நல்ல நண்பனோடு நீங்கள் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தீய நண்பனை தேர்வு செய்யாதீங்க. தீய நண்பனை தேர்வு செய்த தொழுகைக்கு போகணும், நேரம் இருக்கு வான்னு சொல்லி கூட்டு போவான், வா சினிமாவுக்கு போலாம். இந்த மாதிரி தீய நண்பன் தீய விஷயங்களுக்காகத்தான் நம்மளை பயன்படுத்துவான். அது இந்த உலகத்திலும் நமக்கு கேடு வந்துவிடும், மறுமையிலும் கேடு வந்துவிடும். அப்ப நேசிக்கக்கூடிய நேசம் என்பது நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து இந்த உலகத்திலே நேசித்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அரசுனுடைய நிழல் பெறக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி நாம் பார்த்தோம். அதில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரிய வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் தனிமையிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்த அந்த மனிதனை குறித்து சொல்லி காட்டுறாங்க. எப்படி ஒரு நண்பனை நாம் தேர்வு செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமோ, அதே போல இந்த அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் அழக்கூடிய இந்த பண்பு இருக்கு பாருங்க, இந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இறையச்சத்தினுடைய அளவுகோல். இதுதான் இந்த அழக்கூடிய பண்பு மட்டும் நம்மளிடத்திலே இல்லை என்று சொன்னால் இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த உலகத்திலே மனிதர்கள் தானே பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ மாட்டோம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வே அதான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல தான் சொல்லி காட்டுறான், நீங்கள் பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் உங்களை அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை நான் உருவாக்கிடுவேன். உருவாக்கி அவர்களை பாவம் செய்ய வைத்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்கள் பாவம் செய்வார்கள், பாவம் செய்வார்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். நாம் மலக்குகள் கிடையாது. ஆனால் பாவம் செய்த மனிதர்கள் பாவம் செய்த உடனே நாம் செய்ய வேண்டிய அந்த தௌபாவை தான் மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்த உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய அந்த மனநிலை நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்திலே தன்னுடைய தவறுக்காக அல்லாஹ்வை பயந்து தனிமையிலே கண்ணீர் வடிக்கிறானா இல்லையா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழலை தருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆனிலே என்ன சொல்லி நம்மை எப்படி அழைக்கிறான் தெரியுமா? மக்களை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பாவம் செய்வ அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானுங்கிற சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே ஓடி வா, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேங்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டுகிறார்கள், இறை நம்பிக்கையாளனுக்கும் இறை மறுப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இறை நம்பிக்கையாளன் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னார், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பாறைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், பாறை உருண்டுட்டு வருது, அந்த பாறைக்கு கீழே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாறைக்கு மேல பாறை, கீழே உட்கார்ந்து இருக்கிறான், எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய தலையிலே விழும் என்ற அந்த பயத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பானா இல்லையா? இதுதான் இறை நம்பிக்கையாளனுக்கு, இறை நம்பிக்கையாளன் அவனுடைய மனநிலைங்கிறார். ஒரு பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, மௌத்து வந்துருமா, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணுமே என்ற அந்த பயத்தோடு இருப்பான் இறை நம்பிக்கையாளன். இறை மறுப்பாளன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை எப்படி அவன் கணக்கில் கொள்வான் என்று சொன்னால், அவனுடைய முகத்துக்கு முன்னால் ஒரு ஈ ஓடுவதை போல தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பாவத்தை செஞ்சு அந்த ஈ போற மாதிரி அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான் இறை மறுப்பாளங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை மறுப்பாளனை போல நீங்க இருக்காங்க, இறை நம்பிக்கையாளனை போல நீங்க இருங்க. அப்ப அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த மனப்பக்குவம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் குர்ஆனில் அதுதான் சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா?
அவர்களிடத்திலே அல்லாஹ் என்று பெயரை சொன்னாலே போதும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அச்சத்தால் நடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பாவம் செய்யக்கூடிய நாம் பாவம் கண்டிப்பாக செய்திருப்போம். பாவம் செய்யக்கூடிய நாம் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே அழுது அந்த தௌபா, அந்த பாவத்திற்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த பரிகாரத்தை தேடவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு நஷ்டம் தான், மறுமையிலும் நஷ்டம். பாவத்தை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்திலும் இழிவை சந்திப்போம், மறுமையிலும் இழிவை சந்திப்போம். ஏன் ரகசியமாக தான பாவத்தை செய்யறோம்? பாவத்தை இந்த உலகத்துல அம்பலமாக நம்ம செய்ய மாட்டோம், ரகசியமாக செய்வோம். அந்த ரகசியமாக செய்த அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தாமல் பெருமையோடு இந்த உலகத்துல நம்ம நடந்து போனோம்னு வைங்க, அம்பலப்படுத்திடுவான் அல்லாஹ் மறுமை நாள்ல. லுக்மான் என்கின்ற ஒரு நல்ல அடியாரை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லுக்மான் அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. லுக்மான் என்கின்ற அந்த நல்ல அடியார் தன்னுடைய மகனுக்கு வசியத்து செய்கிறார், உபதேசம் செய்கிறார். உபதேசம் செய்யக்கூடிய நேரத்திலே அவர் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறார், மகனே தொழுகையை நிலைநாட்டு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் இந்த உலகத்திலே வணங்காதே, இந்த உலகத்திலே பெருமை அடிக்காது. இப்படி உபதேசம் செய்துட்டு வரக்கூடிய நேரத்திலே இறுதியாக லுக்மான் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். மகனே, என் அருமை மகனே, இன்ன சமாவாத்தி வல் அர்ல், வானத்தையும் பூமியையும் குறித்து அவர் சொல்லி காட்டிட்டு அந்த கடைசியா அவர் சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்றாரு? என் அருமை மகனே, கடுகு அளவு பாவத்தை செய்தாலும் சரி, அல்லது கடுகை 4 கூறாக பிளந்து அற்பமான பாவத்தை செய்தாலும் சரி, கடுகு 4 கூறா பிளந்தா எப்படி கண்ணுக்கு தெரியுமா? அவர் மகன் கிட்ட சொல்றாரு, கண்ணுக்கு தெரியாத அற்பமான பாவத்தை நீ செய்தாலும் சரி, இன்ன சமாவாத்தி வல்லார்கள், அது நீ வானத்திலே போட்டு புதைத்தாலும் சரி, பூமியிலே போட்டு புதைத்தாலும் சரி, உன்னுடைய தந்தை பார்க்கவில்லை, உன்னுடைய தாய் பார்க்கவில்லை, உன்னுடைய சகோதரர்கள் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளாதே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மறுமை நாளிலே நீ செய்த அந்த பாவத்தை கோடான கோடி மக்கள் முன்னால் அல்லாஹ் அம்பலப்படுத்தி விடுவான், அசிங்கப்பட்டு போயிடாதேங்கிறார். எவ்வளவு பெரிய உபதேசம் பார்த்தீங்களா? தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, பாவத்தை செஞ்சுட்டு யாரும் பார்க்கலன்னு போயிடாத பாவா, அல்லாஹ் மறுமையில படம் போட்டு ஓட்டிடுவான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னார். பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதற்கு உண்டான தௌபாவை இந்த உலகத்திலே நாம் தேட வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று தன்னுடைய விரலால் 3 முறை சொன்னார்கள். இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய அந்த பண்பு வர வேண்டும். அதிகமாக நாம் இந்த உலகத்தில் அழுதிருப்போம், பொருளாதாரம் இழந்து அழுதிருப்போம், மனைவி மக்களை இழந்து அழுதிருப்போம், தாய் தந்தையை இழந்து அழுதிருப்போம். என்னைக்காவது நாம் செய்த பாவத்தை நினைச்சு என்னைக்காச்சும் அழுதிருப்போமா? அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து அழுதிருப்போமா? அழக்கூடிய மனம், அந்த அழக்கூடிய அந்த தன்மை நம்ம கிட்ட வரணும். நம்ம என்னங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், தன்னுடைய வாழ்க்கையிலே பாவமே செய்யாத ஒரு நபி. அவர் அழுதிருக்கிறார். சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு முறை சஜிதாவிலே கிடந்து தேம்பி தேம்பி அழுதார். நாங்கள் அவரோடு தொழுது கொண்டிருந்தோம். அழுது கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஜிதாவிலிருந்து எந்திரிச்ச உடனே நாங்க கேட்டோம், யார சொல்லா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் ஆச்சே நீங்க, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர் ஆயிட்டே நீங்கள், ஏன் இப்படி சஜிதாவிலே தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்களாம், நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டேங்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டேன். எப்படி? தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியை தேம்பி தேம்பி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னார். நாம் எல்லாம் எங்கே?
நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் பெருமையினுடைய உச்சியில் இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமதி என்ற நபி மொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே தான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்து அழுத அந்த மனிதன் நரகம் போக மாட்டாங்கிறாங்க. அதற்கு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆட்டினுடைய மடியிலிருந்து நீங்கள் பாலை கறக்கிறீர்கள், அந்த பால் மீண்டும் மடி போகுமான்னு கேட்கிறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, எப்படி யார சொல்ல மடியிலிருந்து கலந்த அந்த பால் மீண்டும் எப்படி மடிக்கு போகும் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி ஆட்டினுடைய மடியிலிருந்து கறந்த பால் மீண்டும் மடிக்கு போகாதோ அதே போல தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுத அந்த மனிதன் ஒருபோதும் நரகம் போக மாட்டாங்க. அப்ப பாவ மன்னிப்பை கேட்பது இந்த உலகத்திலும் சிறந்ததாக இருக்கும், மறுமையிலும் சிறந்ததாக இருக்கும். இப்படி ஏராளமான பண்புகள் இருக்கிறது. இந்த பண்புகளே ஒரு பண்பு, 2 பண்புகளை நாம் வளர்த்து கொண்டு மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த அர்ஷனுடைய நிழலை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.